இந்த உலகில் எத்தனையோ வைரங்கள் உண்டு. அதில் குறிப்பிட்ட வைரங்கள் சாபம் மற்றும் பாவம் செய்த வைரங்களாகும். அப்படிப்பட்ட உலகத்தில் 4 சாபம் பெற்ற வைரங்களை இப்பொழுது நாம் பார்க்கலாம். இதில் முதலாவதாக இருக்கும் வைரத்தை கேள்விப்பட்டால் நீங்கள் நிச்சயம் ஆச்சரியப்படுவீர்கள். அதில் 4வது இடத்தில் இருப்பது கோஹினூர் வைரமாகும். இந்த வைரத்தை நீங்கள் அனைவரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள், தெரிந்திருக்கும். இருந்தாலும் இது மிகப்பெரிய சாபம் வாங்கிய ஒரு வைரக்கல்லாகும். இந்த வைரக்கல்லின் பிறப்பிடம் இந்தியாவாகும். குறிப்பாக ஆந்திர மாநிலத்தில் கணபதி என்ற ஒரு மன்னர் இருந்தார். அவருடைய ஆட்சியின் கீழ்தான் இது முதலில் பூமியிலிருந்து கண்டெடுக்கப்பட்டது. அப்போது அவர்களுடைய அரண்மனை ஜோசியர் ஒருவர் இது மிகவும் ஆபத்தானது, இது மிகவும் பாவம் செய்தது, அதனால் இது கையில் வைத்திருக்க வேண்டாம் என்று கூறியவுடன் மன்னர் கணபதி என்ன செய்தார், அவருடைய குலதெய்வ கோயிலான காக்கத்திய தேவின் கண்களில் வைத்தார். இதை கேள்விப்பட்ட டெல்லியிலிருந்து ஒரு சுல்தான் இந்த போர் செய்து அந்த தங்கத்தை எடுத்து வர சொல்லி கட்டளையிட்டார். பிறகு அவருடைய படைகள் அனைத்தும் ஆந்திராவை நோக்கி இங்கிருந்து அந்த வைரக்கல்லை எடுத்து சென்றது. பிறகு ஆப்கானிஸ்தானிலிருந்து படையெடுத்து வந்த பாபரிடம் இந்த கல் சென்றது. கடைசியாக பிரிட்டிஷ் எம்பையர் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய பின் இந்த வைரங்கள் அனைத்தும் அவரிடம் சென்றது. ஆனால் பிரிட்டிஷ் எம்பையர் மிகப்பெரிய புத்திசாலிகளாகும். இந்த வைரத்தை ஆண்கள் அணிந்திருந்தால் மிகப்பெரிய சாபம், அவர்களுக்கு அழிவு உண்டாகும் என்பதால் இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் பெண்களுக்கு இந்த வைரத்தை கிரீடமாக செய்தார். அதனால்தான் இன்று வரை லண்டனில் உள்ள அவரது மிகப்பெரிய இராஜாங்கமான பிரிட்டிஷ்காரர்கள் உலகத்தை ஆண்டார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த சாம்ராஜ்யம் இன்று வரை நிலைத்திருந்தது. இதுவே ஆண்கள் அந்த தங்கத்தை அணிந்திருந்தால் இது மிகப்பெரிய அழிவை நோக்கி சென்றிருக்கும். 3வது இடத்தில் இருப்பது டெல்லி பர்பிள் ஷேர்பர். இது ஒரு வைரக்கல் இல்லை, இது ஒரு ரத்தினமாகும். இதன் மேல் பார்த்தீங்கன்றால் ஏகப்பட்ட சாபங்கள் இருப்பதாக இன்று வரை நம்பப்படுகிறது. இது 1857 சிப்பாய் கழகத்தின் போதுதான் இது கண்டெடுக்கப்பட்டது. அப்போது அங்கு ஆட்சி செய்திருந்த கர்னல் ஃபெராரி என்பவரால் தான் இது கண்டுபிடிக்கப்பட்டது. அது வைத்திருக்கும் போது நோய்வாய், மனச்சோர்வு, பணக்கஷ்டம், ஏகப்பட்ட சாபங்களால் அது அவரது குடும்பங்களை வாட்டி வதைத்தது. ஒரு கட்டத்தில் இது பயந்து போய் அவர் அதை ஒரு ஆற்றில் வீசி எறிந்துவிட்டு தப்பி ஓடிவிட்டார். பிறகு அது பலரின் கைகள் மாறி இப்போது லண்டனில் ஒரு முக்கியமான மியூசியத்தில் அது பத்திரமாக பாதுகாத்து வருகிறது. 2வது பிளாக் ஓர்வாலா வைரம். இது பிரம்மனின் கண் என்று அழைக்கப்படுகிறது. இந்த வைரமானது திருவரங்கம் ஸ்ரீ ரங்கநாதர் கோயிலிலிருந்து திருடப்பட்டது. அதனால்தான் இது பிரம்மனின் கண் என்று கூறப்படுகிறது. இந்த வைரம் கடவுளின் கண்களிலிருந்து எடுக்கப்பட்டது. இது கர்நாடகா புரட்சியின் போது அங்கிருந்த ஒரு பிரெஞ்சு மாலுமி இந்து போல் ஒரு வேடமிட்டு நமது கோயில்களிலிருந்து அந்த கண்ணை எடுத்து சென்றார். பிறகு அப்போதைய வைர வியாபாரியான மதராசாவில் உள்ள ஒரு வைர வியாபாரிக்கு அந்த வைரத்தை விற்றார். பிறகு அந்த வைரத்தை எடுத்துக்கொண்டு அவர் அமெரிக்காவுக்கு சென்றார். ஆனால் அவர் துரதிர்ஷ்டவசமாக இறந்து போனார். பிறகு இது ரஷ்ய இளவரசிகள் பலர் கைக்கு சென்றது. ஆனால் அனைவரும் துன்பத்திலும் மன கஷ்டத்திலும் ஆழ்ந்ததால் இந்த வைரத்தை உடைக்க திட்டமிட்டனர். அதன்படி இதை 3 நாட்களாக இந்த வைரத்தை உடைத்தார்கள். பிறகு இப்போது உலகத்தில் புகழ்பெற்ற வைர அருங்காட்சியகத்தில் இதில் வைக்கப்பட்டுள்ளது. 1வது இடத்தில் இருப்பது ஹோப் டைமண்ட் ஆகும். இது அடர் நீல நிறத்தில் இருக்கும். அதற்கு காரணம் என்னவென்றால் போரான் அணுக்களோடு இது ஒத்துப்போவதால் இதற்கு இப்போது தனித்துவமான கண்ணம் உள்ளது. இது ஆந்திராவில் குண்டூர் பகுதியில் ஒரு சுரங்கத்தில் இது பிரெஞ்சு நாட்டு அரசர்களால் இது கைப்பற்றப்பட்டது. இதோட எடை கிட்டத்தட்ட 45 கிராம் இருக்கும். பிறகு அவரிடமிருந்து இது பிரெஞ்சு நாட்டுக்கு சென்றது. பிறகு பிரெஞ்சு அரசர்கள் இதை 3-4 துண்டுகளாக வெட்டிய பிறகு அதுக்கு ஒரு முழு உரைத்தை கொடுத்தார்கள். இதை நம்பப்படுவது என்னவென்றால் இதை வைத்திருப்பவர்கள் மன உளைச்சல், கஷ்டம், உயிர் பலி உள்ளிட்டவை நடக்கும் என்பதால் இது இன்றளவும் சபிக்கப்பட்ட வைரமாக கருதப்படுகிறது. இப்போது இந்த வைரங்கள் அமெரிக்காவில் உள்ள ஒரு மியூசியத்தில் பத்திரமாக வைக்கப்பட்டுள்ளது.